என்னுடைய அம்மா வந்து நெறைய விஷயங்கள எனக்கு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம், நான் சொன்ன மாரி நீ அப்ப பண்ணியிருந்தா, இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில நீ மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கலாம். ஆனா நான் சொன்னத நீ எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நெறைய டைம் திட்டியிருக்காங்க. அப்ப நான் ஃபீல் பண்ணுனதெல்லாம் ஒரே விஷயம் தான். அவ் லைஃப்ல பெரியவங்களோட பேச்ச கேட்கல அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு சஃபர் ஆவோம் அப்படிங்கிறத, அவங்களுடைய வார்த்தைகள நான் கேட்காம போய் என்னுடைய லைஃப்ல சஃபர் ஆகி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல ரொம்பவும் ஃபீல் பண்ணி பேசியிருக்கிறாங்க வரலட்சுமி சரத்குமார். அவங்க சொன்ன விஷயங்கள தான் இப்ப இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம 2வது அதாவது ஏற்கனவே திருமணமான ஒரு நபர 2வதா திருமணம் பண்ணி, ஒரு பெரிய சர்ச்சையில இருந்து, அதுக்கப்புறமேலு ராதிகா சரத்குமார பத்தி நெறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஓப்பனாவே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பேசின விஷயங்கள தான் தொடர்ந்து இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வரலட்சுமி சரத்குமார் அந்த இன்டர்வியூல பேசின நிறைய விஷயங்கள் சர்ச்சைக்குரிய விஷயங்களா போயிட்டுருக்கு. ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட இடத்துல இல்லைனாலும், அவங்க அந்த இடத்துல இருந்து சொன்ன விஷயங்கள் என்னுடைய லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆனா, அவங்க சொன்னத நான் ரொம்ப முன்னமே கேட்டிருந்தேன்னா, என்னுடைய லைஃப்ல நான் இந்த அளவுக்கு சஃபர் ஆக தேவையில்ல. இன்னும் நல்ல பிளேஸ்ல இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. 2வது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பண வசதி, இல்ல அடிப்படை வசதி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாத எதுக்காக திருமணம் பண்ணிக்கிறாங்க? இல்ல எதுக்காக குழந்தைகள பெத்துக்கிறாங்க? அப்படின்னு எனக்கு தெரியல. அடிப்படையா ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட இவ்வளவாவது மாசம் சம்பாத்தியம் இருந்தா மட்டும் தான் அவங்க குழந்தைகள பெத்துக்கணும். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன இந்த 2 விஷயங்களுக்கு தான் இன்னைக்கு நெட்டிசன்கள் பயங்கரமா போட்டு அவங்கள விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிங்கன்னா, சம்பாத்தியம் இல்லைன்னா அவனுக்கு திருமணம் பண்ற உரிமையே கிடையாதா? உங்கள அளவுக்கு சம்பாதிச்சா மட்டும் தான் ஒருத்தன் திருமணத்த பத்தி யோசிக்கணுமா? அப்படிங்கிற மாரியும் நெறைய விஷயங்கள சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தெலுங்கு இண்டஸ்ட்ரி தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு கொட்டி குடுக்குதுன்னா, நீங்க ஏன் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு உள்ள வரீங்க? அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டெப் மதரான ராதிகா சரத்குமாருக்கு பல ஐகானிக் மூவிஸ குடுத்தது தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத மறக்காதீங்க. ஜீன்ஸ் படத்துல அவங்களுடைய நடிப்ப அங்கீகரிச்சு எந்த அளவுக்கு அந்த படம் பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டும், இப்போ ரீசென்ட்டா அவங்க தன்னுடைய 60வது வயதுல நடிச்ச தாய் கிழவி படம் கூட அந்த அளவுக்கு ஹிட் குடுத்தது தமிழ் சினிமா மட்டும்தான். தமிழ் சினிமா மேல இந்த அளவுக்கு நன்றி இல்லாம உங்க மொத்த ஃபேமிலியும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாங்க. நெட்டிசன்கள் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ற அளவுக்கு அப்படி என்ன வரலட்சுமி சரத்குமார் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அம்மாவான ராதிகா சரத்குமார் அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா இந்நேரம் உன்னுடைய ஆக்டிங்கோட லெவலுக்கு நீ இங்க எங்கேயோ இருந்திருப்ப. ஆனா நான் சொல்றத நீ எப்பவுமே கேட்டதில்ல. அதனுடைய இம்பேக்ட் தான் இத்தனை நாள் கழிச்சு உனக்கு இந்த படத்தை இங்க அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்களுடைய பேச்ச கண்டிப்பா கேட்டிருக்கணும். நான் கேட்டிருந்தேன்னா, இன்னைக்கு என்னுடைய கெரியர்ல நான் ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனா இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய படம் இப்போ ரீசென்ட்டா அங்க ஹிட் குடுத்துருக்கு. அத மொத்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் செலிப்ரேட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள பெத்துக்கிறதுக்கு என்ன பொறுத்த வரைக்குமே மாசம் இவ்வளவாவது சம்பாரிக்கணும். இல்லன்னா ஒரு குழந்தைங்களையும் பெத்துட்டு அவங்களுடைய கெரியர், ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? சம்பாத்தியம் இருந்தா தான் என்ன பொறுத்தவரைக்கும் குழந்தை பெத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு நியாயம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்ட குடுக்குற அளவுக்கு சம்பாத்தியம் இல்லன்னா, தயவுசெய்து எனக்கு தெரிஞ்சு மேரேஜ் பண்ணியிருக்காம இருக்கிறதே ரொம்பவும் பெட்டர் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க அந்த மாரி இன்டர்வியூல சொன்ன விஷயங்கள தான் இன்னைக்கு ராதிகா சரத்குமாரையும், வரலட்சுமி சரத்குமாரையும் சேர்த்து வச்சு நெட்டிசன்கள் சமூக வலைதளங்கள்ல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி எதுவுமே தரலையா? நீங்க சரத்குமாரோட பொண்ணு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் குடுக்கல. உங்களுடைய அதாவது தாரை தப்பட்டை படம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள்ல உங்களுக்கு ஆக்டிங் மேல எந்த அளவுக்கு பேஷன் இருக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுனால மட்டும் தான் இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி உங்கள அங்கீகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ராதிகா சரத்குமார எந்த அளவுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி வரவேற்றிருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு தாய் கிழவி படம் கிட்டத்தட்ட 80 க்ரோஸ்க்கு மேல வசூல் பண்ணி
பெரிய அளவுக்கு அந்த ஏஜ்ல கூட ஒரு 60 இயர்ஸ் ஆக்டர் வந்து லீட் ரோல் பண்ணி கிட்டத்தட்ட 80 க்ரோஸ் வசூல் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அத சாதிச்சு காட்டியிருக்காங்க. அவங்கள இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு ஒரு உச்சாணி கொம்புல வச்சு பார்த்துருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே உங்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி மேல உங்க ஃபேமிலிக்கே ஒரு நல்ல ஒப்பீனியன் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி உங்களுக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரி என்னதான் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாரி இன்னைக்கு நெட்டிசன்கள் பயங்கரமா அவங்க 2 பேரையும் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு ரியாக்ட் பண்ணி பேசியிருந்த ராதிகா சரத்குமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்கலாம். ஆனா புரியாதவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. நான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில நல்ல பீப்பிள்ஸ் இருக்கிறாங்க. ஐ மீன் படத்துல படங்கள ரொம்பவும் பெருமைப்படுத்தி, அதாவது மிகைப்படுத்தி கொண்டாடுற பீப்பிள்ஸ் இருக்காங்க, அப்படிங்கிற மாரி தான் சொன்னேன். ரொம்பவும் ஹார்ட்ஃபெல்ட்டான பீப்பிள்ஸ் இருக்காங்க, அப்படின்னு தான் சொன்னேனே தவிர, தமிழ் இண்டஸ்ட்ரி எந்த விதத்திலயும் குறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணல. அதாவது ஒரு விஷயங்கள் சொல்றதா இருந்தா, அது சொல்ற நபர பொறுத்து நீங்க அத திரிச்சு பேசுறதும், மிகைப்படுத்தி பேசுறதும், மாத்தி பேசுறதும் அப்படிங்கிறது இருக்குது. சொல்றவங்க சொன்னா அத அமைதியா எடுத்துக்கிறீங்க. ஆனா, ஒரு சிலர் சொன்னா அத விமர்சனம் பண்ணணும், தப்பா பண்ணணும், மிகைப்படுத்தணும் அப்படின்னே நீங்க பேசுறீங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ராதிகா சரத்குமார். முட்டாள்களுக்கு எந்த அளவுக்கு இறங்கி போய் விளக்குனாலும் அவங்களுக்கு தெளிவான விளக்கங்கள குடுக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ராதிகா சரத்குமார். அதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளா போயிருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரி பத்தி ரொம்பவும் மோசமா விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு எதுவுமே தரலையாம். அந்த மாரி நெறைய விஷயங்கள் இன்னைக்கு ராதிகா சரத்குமார் மற்றும் வரலட்சுமி சரத்குமார் மேல விமர்சனங்களா வைக்கப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சர்ச்சையில கூட ராதிகா சரத்குமார் இப்போ சிக்கியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி ரவியோட ஹஸ்பண்ட் ஜெயம் ரவி மேல அவங்க குஷ்புவ பத்தி தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வருது. அது நியாயம் தான். ஆனா அதே வேலைய தானே த்ரிஷா முதல்வர் விஜய்க்கும் சங்கீதாக்கும் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப ஏன் உங்களுக்கு த்ரிஷா மேல கோவம் வரல? மாறா அவங்க மேல அன்பு அப்படிங்கிறது இப்போ அதிகப்படியா வெளிப்படுது. உன்ன மாரி சார்மிங் அண்ட் லவ்லியான பெர்சன நான் மீட் பண்ணனதே கிடையாது. உன் கூட இருக்கும்போது வேர்ல்டே ரொம்பவும் லவ்லியா எனக்கு தெரியுது டார்லிங் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறீங்க. ஆனா இந்த இவங்க 2 பேருக்கு விஷயத்துலயும் ஒரே ஒற்றுமை தான் இருக்குது. ஆனா நீங்க ஆர்த்தி பக்கம் சப்போர்ட் பண்றீங்க. ஆனா சங்கீதாவுக்கு பதிலா மாறா நடிகை த்ரிஷாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இது எந்த விதத்துல நியாயம் மேடம்? உங்களுடைய டிக்ஷனரியில இதுக்கு பேர் தான் நியாயமா? அப்படிங்கிற மாதிரி கேள்விகள இன்னைக்கு நெட்டிசன்கள் இன்னைக்கு ராதிகா சரத்குமார் முன்னாடி வச்சுட்டு வராங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பீயிங் த்ரிஷா இஸ் நாட் ஈஸி அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியில எனக்கு தெரிஞ்சு 40 இயர்ஸ்க்கு மேல ஹீரோயினா சர்வை பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த இன்னைக்கு நடிகை த்ரிஷா பண்ணியிருக்காங்க. நான் அவங்களுடைய அந்த ஜாப் மேல இருக்க அவங்களுடைய அந்த பேஷன மட்டும் தான் புகழ்ந்து பாராட்டி பேசுனேனே தவிர, அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். இந்த விஷயங்கள தான் நான் சொன்னேனே தவிர, நான் தேவையில்லாத விஷயங்கள இன்டர்ஃபியர் ஆக விரும்பல அப்படின்னும் சொல்லியிருக்காங்க.